இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் போட்டோ பாத்தீங்களா? அவன் பார்க்க எப்படி இருக்கான்? மாம் இது இல்ல அவன் லக்ஷ்மிக்கு ஏத்தவன் இல்ல. ரிஷி, ஒரு போட்டோவை வச்சு ஜட்ஜ் பண்ற? ஆமா ரிஷி, அந்த போட்டோவை நீ நல்லா தானே பார்த்த. பாரு ரிஷி, இப்போ கல்யாணமே நடந்து முடிஞ்சிடல. விக்ராந்த் வரட்டும், லக்ஷ்மி அவனை மீட் பண்ணட்டும். ஆனா இவங்க வந்ததுல ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குணம் எப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு போட்டோவை வச்சு ஜட்ஜ் பண்ணாத. Yeah, Rishi, we cannot judge a book by its cover. யா டாட், ஆனா நாம கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இல்லையா நீலம்? கரெக்டா சொன்னீங்க பாட்டி. அவசரப்படக்கூடாது. எதுக்கு நாம அவசரப்படணும்? இது முட்டாள்தனமா இல்ல? ஆயுஷ், என்ன பேசுற? யோசிச்சு பேச மாட்டியா? நாங்க முட்டாள்தனம் பண்றோமா? இல்ல மாம், நோ நோ நோ, ஐம் சாரி. நான் ஒன்னும் அப்படி சொல்லல. நீங்க பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க மாம். நான் என்ன சொல்றேன்னா, நாம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். இது அண்ணியோட லைஃப் சம்பந்தப்பட்டது. ஓ ரியலி? இப்ப நீ எங்களுக்கு புரிய வைப்பியா? நாங்க யாரு? உங்களை விட பெரியவ. மாம், இப்ப யாரு பெரியவங்க இல்ல நாம பேசல. அந்த பையன் எப்படி இருக்காருன்னு பேசிட்டு இருக்கோம். ஹானஸ்ட்லி சொல்லவா, அவர் மூஞ்சி நல்லாவே இல்ல. மூஞ்சியை பார்க்கும் போதே குணமும் நல்லா இருக்காதுன்னு தோணுது. கண்ணை பாத்தீங்களா? பார்க்கவே சரியில்லை. கொஞ்சம் கூட பிடிக்கல. சாரி, ஐ டோன்ட் லைக் ஹிம். ஆயுஷ் ரியலி? போட்டோல முகமே சரியா தெரியல, அதுக்கப்புறம் அவனை பார்த்து நீ ஜட்ஜ் பண்ணி நல்லா இல்லன்னு டேக் பண்ணிட்ட. வாட் இஸ் திஸ் ஆயுஷ்? போட்டோவா? மாம், அத பாத்தீங்களா? பார்க்கும்போதே தெரியல. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. நான் ஊதுனாலே பறந்துருவாரு போல இருக்கு. சாரி, எனக்கு அவரை பிடிக்கல. சாரி, ஆனா எனக்கும் பையனை சுத்தமா பிடிக்கல. ஆமா, எனக்கும் பையனை பிடிக்கல. ஓ, பையனை பிடிக்கலையா? ஒண்ணு பண்ணுங்க, இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நீங்களே ஒரு நல்ல பையனா பாருங்க, ஆனா முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, சரியா? திரும்பவும் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டேன். வாட்ஸ் ராங் வித் யூ? இது உனக்கு மட்டும் தான் வீடா என்ன? ரிஷி, இல்ல டாட், நான் இப்ப பேசிதான் ஆகணும். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அப்ப என்ன ஊர் ரூம்லயா இருக்கா? அவளுக்காக நீ சம்பாதிக்கிறியா? அவளுக்காக சமைக்கிறியா? இல்ல அப்புறம் எதுக்காக அவளை பத்தி தப்பா பேசிட்டே ரிஷி, இருக்க? லாங்குவேஜ். சோனியா அவனோட தங்கச்சி. ஆனா லக்ஷ்மி என்னோட. லக்ஷ்மி என்னோட பொறுப்புமா. அன்னைக்கு எத்தனையோ முறை நான் சொல்லிருக்கேன், லக்ஷ்மிக்கு எதிரா நான் எதையோ கேட்க விரும்பல. ஒரு செகண்ட் ரிஷி, நீங்க எல்லாரும் ப்ளீஸ் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி பேசிக்காதீங்க. என்னால இங்க யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உன்னோட கல்யாணத்துக்காக. ஏன்னா இந்த சண்டையெல்லாம் உன்னாலதான் நடக்குது. இல்லனா நாங்க சத்தமாவே பேச மாட்டோம். அதுக்காக தான் நானும் சொல்றேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால இல்ல, எனக்காக நீங்க யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். ஏன்னா நானே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் இருக்கேன். அதனால பையனை பாக்குறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன்.